மக்கா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சீஸ் பால் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கீங்க கேட்டீங்களா. நல்ல குக்கரில் வச்சு நல்ல மாவு போல் அவிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு அதை நல்லா உடச்சி எடுத்துடணும். நல்லா உடச்சி பிசைஞ்சி வச்சிடணும் கேட்டீங்களா. அது கூட நம்ம பச்சை மிளகு நமக்கு எந்த அளவுக்கு எரிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரிஞ்சுக்கிடணும். பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு தேவைக்கு உப்பு, தேவைக்கு நம்ம எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ உப்பு வேணால் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கிடணும். சீஸில் உப்பு இருக்கும், உப்பு இருந்துன்னா குறைச்சி போட்டுவிடணும். உப்பு இல்லாத சீஸுன்னா தேவைக்கு போட்டுடுங்க. போட்டு நல்லா போல் விரவி நல்லா உடச்சி நல்ல மாவாகணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் செய்ய மாதிரி ஃபுல்லாக உடச்சிடணும். அடுத்தது சீஸுனால் நம்ம லேயர் சீஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் கட்டியாக இருக்கும் இல்லை அந்த சீஸு. அதை நம்ம பீட்ரூட்டெல்லாம் வச்சுக்குவோம் இல்லை, அதில் வச்சு நல்லா சீவி பொடியாக சீவி அவசியத்துக்கு சேர்த்துடணும். சீஸு டேஸ்ட்டு பிடிச்சோன்னா கொஞ்சம் நிறைய சேர்க்கணும், அப்போ அது நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு நல்லா சீஸு பிடிச்சோம், நான் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கிட்டேன் கேட்டலாம். அதையும் சேர்த்து நல்லது போல் விரவணும். இது வித்தியாசம் மட்டும் செய்யலாம். இந்த உருளைக்கிழங்க விரவிட்டு அதுக்குள்ளே இந்த சீஸை கட் பண்ணி கூட வச்சுலாம், அப்போவும் நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் வேலை கூடுதல்னால நம்ம சிம்பிள் பருவாடி. அப்படி அது உள்ளே பொதிஞ்சு வச்சோம்னா ஸ்பூனு வெட்டும்போது அப்படியே சீஸ் உள்ளேருந்து பொட்டி வரும். இது அப்படி வராது. நம்ம இது சிம்பிள் பருவாடியில் முடிச்சாச்சு. நல்லது போல் விரவிட்டு அடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கையை நினச்சேனா, ஏன்னா உருளைக்கிழங்கு கையில் ஒட்டிடக்கூடாதுல்ல. அப்படியே உருட்டி பக்கத்தில் முட்டையில் ஒன்றும் போடலை, வெறும் முட்டை தான். முட்டையை கலக்கி வச்சுருக்கோம். அதில் ஒரு முக்கு முக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிறது ப்ரெட் க்ரம்ஸ். அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் எடுத்து போடணும். ப்ரெட்டு பொடி கடையில் கிடச்சிது, இல்லைன்னா நம்ம ப்ரெட் வாங்கி பொடித்தாலும் மதி. ப்ரெட்டோட ரஸ்க்கு நல்லா இருக்கும், ப்ளைன் ரஸ்க்கு, ஃப்ளேவர் இல்லாத ரஸ்க்கு. அதில் போட்டு ஒரு முக்கு, திரும்பவும் முட்டையில் போடையும் ஒரு கோட்டியும் கூட முட்டையில் போட்டு ஒரு மிக்ஸ் அடிக்கும். திரும்பவும் அதுபோல் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் திரும்பவும் போடியும். அப்படி செய்து எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சிடணும். எண்ணெய் காய வச்சுன்னு எடுத்து புழுக்கோன்னு உள்ளே போட்டுறக்கூடாது. போட்டால் சம்பவம் பொட்டி போகும். என்ன பண்ணணுன்னா நைஸாக எடுத்து போடணும் கேட்டலாம். இது விரவியதும் ரொம்ப அமுக்கிடக்கூடாது. அப்படியே நைஸாக விரவினா அது பொடிஞ்சு போயில்ல, அப்படி நைஸாக உருட்டி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுட்டா போதும். எண்ணெய் அப்படி கொதிச்ச விட்றக்கூடாது, சம்பவம் பொட்டும். அப்படி நைஸாக அந்த கரண்டியில் வச்சு அப்படியே போட்டு எடுத்தோம்னா சம்பவம் அப்படியே நம்ம எல்லோரும் சொல்லிய மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்துன்னா சம்பவம் சக்ஸஸ். இன்னொன்று பொட்டப்படாது, பொட்டினா சீஸ் வழியாக வந்துடும். பொட்டாமல் நைஸாக அப்படியே அழகாக எண்ணெய் கறி ஊற்றி எடுத்து பொரிச்சு எடுத்தால் இந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல கலரு உள்ள சீஸை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. சாப்பிட்டு வைப்போமா? சூப்பர் சாதனம், நல்ல க்ரீமியாக இருக்குது. இது கூட மற்ற டொமேட்டோ சாஸ் இஷ்டம் உள்ளவையா அதையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சம்பவம் சூப்பர். மொத்தத்தில் சாதனம் போலி.